வணக்கம் நண்பர்களே, A to Z தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுகதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவும் தங்க மாம்பழமும். ஒரு பறந்து விரிந்த ராஜ்யத்தை ஓர் அரசன் ஆண்டு வந்தான். அந்த ராஜ்யத்தில் அரசர் எப்போதும் தனது அரண்மனையின் பின்னால் இருக்கும் தோட்டத்திலேயே அதிகமான நேரத்தை செலவிட்டு வந்தார். அவர் செய்யும் செயல்கள் பலருக்கும் வித்தியாசமாக இருக்க அவரது வேலைக்காரன் அதை கவனித்து கொண்டே இருந்தான். அவருக்கு தினமும் உணவு எடுத்து செல்லும் அவன் அதில் ஏதோ ரகசியம் இருப்பதை உணர்கிறான். ஒரு நாள் மூடியிருக்கும் அந்த உணவை திறந்து பார்த்தால் உள்ளே வெள்ளை பாம்பு இருக்கிறது. இதை ஏன் ராஜா தினமும் சாப்பிடுகிறார் என யோசித்து கொண்டே நாமும் சாப்பிட்டு பார்த்தால் என்ன என்று அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டதும் அவனுக்கு ஏதோ வயிற்றை புரட்டுவது போல உணர்கிறான். உடனடியாக அரண்மனைக்கு பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு சென்றான். அங்கு இருந்த ஒரு குளத்தின் அருகே யாரோ பேசுவதை போல கேட்க அருகில் சென்று பார்த்தான் அந்த வேலைக்காரன். அங்கு 3 மீன்கள், இந்த ராஜா நம்மை இங்கிருந்து வெளியில் அனுப்ப மாட்டேன் என்கிறார், தினமும் வந்து பேச மட்டும் செய்கிறார், நமக்கு இங்கு இருப்பது பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை கேட்டும் ஏன் அவர் நம்மை இங்கேயே இருக்க சொல்கிறார் என அந்த மீன்கள் பேசின. அந்த வெள்ளை பாம்பை சாப்பிட்டதால் தான் நமக்கு விலங்குகள் பேசுவது கேட்கிறது. இதனால் தான் அரசர் அதிகமாக தோட்டத்திலேயே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அந்த மீன்களை பிடித்து கொண்டு கடலில் விட்டான். அந்த மீன்களும் அவனுக்கு நன்றி சொல்லி கிளம்பியது. தோட்டத்தின் கிளையில் காக்கை குஞ்சுகள் கீழே விழுந்து விடுமோ என பேசிக்கொள்ள அவற்றை பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்தான். மேலும் பசிக்குது என்று சொல்ல அவற்றிற்கு தினமும் உணவு அளித்து வந்தான். சில காலம் கழித்து அரசர் இளவரசிக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் வைத்த போட்டியில் யாரும் உயிருடன் திரும்பவில்லை. அப்படி என்ன போட்டி, அதில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று வேலைக்காரன் சொல்ல அரசரோ சிரித்து கொண்டே உயிருடன் வந்தால் சரி என போட்டியை சொன்னார். அவர் ஒரு தங்க மோதிரத்தை கடலில் தூக்கி வீசி இதைத்தான் எடுத்து வர வேண்டும் என சொன்னார். அவன் சற்றும் யோசிக்காமல் கடலில் குதித்தான். அங்கு வந்த 3 பெரிய மீன்கள் அவனை பார்த்ததும் அவனை தூக்கி கொண்டு கடலுக்கு வெளியில் போட்டுவிட்டு கையில் தங்க மோதிரத்தையும் கொடுத்தன. இதை பார்த்த அரசர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த வேலைக்காரனும் திகைத்து நின்றான். அன்றைக்கு நீ எங்களை இங்கு விடவில்லை என்றால் நாங்கள் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்க மாட்டோம் என வேலைக்காரனுக்கு நன்றி சொல்லி அந்த மீன்கள் கிளம்பின. அரசருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் சொன்ன வாக்கை மீறக்கூடாது என அவனுக்கே திருமணம் செய்து வைத்தான். ஆனால் இளவரசியோ வேலைக்காரனையா மணக்க வேண்டும், என்னால் முடியாது என்று கூறினார். ஒருவேளை அவனை மணக்க வேண்டுமானால் தங்க மாம்பழத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தால் மணக்கிறேன் என கூறினாள். அவனும் பல நாட்களாக அலைந்து திரிந்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. முன்பு பசியிலும் கூடு இல்லாமலும் இருந்த காகங்கள் இப்போது நன்றாகவே வளர்ந்து இருந்தன. அவனின் சோக கதையை கேட்ட காக்கைகள் மறந்து திரிந்து இளவரசி கேட்ட தங்க மாம்பழத்தை வேலைக்காரனிடம் கொடுத்தன. வேலைக்காரன் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தான். பின்பு அந்த தங்க மாம்பழத்தை இளவரசியிடம் கொடுத்தான். இளவரசியும் வேலைக்காரனும் அதை சாப்பிட அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது. அரசர் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். இப்பொழுது இருவருக்கும் மகிழ்ச்சியாக வாழ தோட்டத்தில் இருந்த விலங்குகள் சூப்பர் ஜோடி என சொல்லி மகிழ்ந்தன. இந்த சிறுகதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான சிறுகதையை தொடர்ந்து படிக்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.